ஒரு துறவியிடம் ஒருவன் வந்து, நான் இறைவனை தினமும் வழிபடுகிறேன், அவரை நம்புகிறேன், ஆனால் எனக்கு ஏன் துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டும் வருகிறது என்று கேட்டான். வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியும் இல்லாமல் துன்பப்படுவதாக கூறினான். அவனின் குறைகளை பொறுமையாக கேட்ட அந்த துறவி அவனுக்கு ஒரு கதையை கூறினார். ஒரு நபர் 2 உயரமான கோபுரங்களுக்கு இடையில் கட்டப்பட்ட கயிற்றில் நடக்க ஆரம்பித்தார். தன் மகனை தோளில் அமர வைத்து கொண்டு கீழே விழாமல் இருக்க கைகளில் ஒரு நீண்ட குச்சியை சமன் செய்து கொண்டு மெதுவாக நடந்து கொண்டிருந்தார். தரையில் உள்ள ஒவ்வொருவரும் அவரை மூச்சு முட்ட பார்த்து கொண்டு மிகவும் பதட்டமாக இருந்தார்கள். அவர் மெதுவாக 2வது கோபுரத்தை அடைந்ததும் ஒவ்வொருவரும் கைதட்டி விசிலடித்து பாராட்டினார்கள். பின்பு அவர் பார்வையாளர்களை பார்த்து இப்படி கேட்டார், இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு இப்போது அதே கயிற்றில் நான் திரும்பி நடக்க முடியும் என்று நீங்கள் அனைவரும் நம்புகின்றீர்களா என்று கேட்டார். அனைவரும் ஒரே குரலில் ஆமாம், நம்புகிறோம், உங்களால் முடியும் என்று கத்தினார்கள். மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்னை முழுமையாக நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு பார்வையாளர்கள், இதில் என்ன சந்தேகம், உங்களை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம், உங்களால் எளிதாக அந்த கோபுரத்தை கடக்க முடியும் என்று பலமாக கத்தினார்கள். அப்பொழுது அந்த நபர், என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை உண்மையானால் உங்களில் யாராவது ஒருவர் உங்கள் குழந்தையை என் தோளில் அமர வையுங்கள் என்றார். நான் உங்கள் குழந்தையை மறுபுறம் மிகவும் பாதுகாப்பாக அழைத்து செல்கிறேன் என்றதும் அங்கு நின்ற அனைவரும் திகைத்தார்கள். அனைவரும் அமைதியாகி ஒவ்வொருவராக பதில் சொல்லாமல் கிளம்பிவிட்டார்கள். அனைவரும் கயிற்றின் மீது நடப்பவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள், ஆனால் முழுமையான நம்பிக்கை வைக்கவில்லை. இந்த கதையை துறவி சொன்னதும் தனக்கு புரிந்துவிட்டது. இறைவனிடம் சரணடைய முயற்சிக்கிறேன் என்று வருத்தத்துடன் வந்த நபர் துறவியிடம் ஆசி பெற்றுக்கொண்டு கிளம்பினார். நம்பிக்கை வேறு, சரணாகதி வேறு. சரணாகதி என்றால் எந்த கேள்வியும் கேட்காமல் யோசிக்காமல் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைக்க வேண்டும். இன்றைய உலகில் இறைவனிடம் நம்பிக்கை வைக்கின்றோம், ஆனால் சிறு துன்பம் வந்ததும் நமது நன்மைக்காகவே இறைவன் இத்துன்பத்தை கொடுத்திருக்கிறார் என்று நம்ப மறுத்து சரணடைய மறுக்கிறோம். இறைவன் சில நேரங்களில் துன்பங்களை தந்து உங்களை பக்குவப்படுத்த முயற்சிக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும் வரை இறைவனை நிச்சயம் உங்களால் உணரவே முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தந்து வீடியோவை ஆதரிக்கவும். இந்த கதையை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடவும். நன்றி.